நான் வந்து பல பேர்கிட்ட கேட்கிறேன். அவருக்கு வந்து என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? ஸ்டேட்ட ரன் பண்ண தெரியுமா? அப்படின்னு சொல்லி போய் நான் கேட்டும்போது என்ன சொல்றாங்க, சார் அதெல்லாம் கத்துப்பாங்க சார். வாய்ப்பு குடுத்து பார்ப்போமே. எல்லாருமே அப்படியே பதவியில தான் வந்தாங்களா? புதுசு புதுசா பல பேர் வந்து எம்எல்ஏ ஆகி அப்புறம் அப்புறம் பல வருஷங்களா இல்லையா? அதெல்லாம் வந்து 6 மாசத்துல கத்துப்பாங்க சார். ஐஏஎஸ் ஆஃபீசர் தானே இருக்காங்க. எந்த அளவு பேசுறாங்கன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ரன் பண்றதே ஐஏஎஸ் ஆஃபீசரும், ஐபிஎஸ் ஆஃபீசர் தான் சார். இவர் கரெக்ட்டான ஒரு லீடர் இருந்தா போருமே, இவங்க ரன் பண்ண முடியும் சார். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார். நம்ப அனுபவம் இல்லையே. எடுத்த உடனே எப்படி ஒரு ஸ்டேட்ட வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் மக்களே பதில் வச்சிருக்காங்க. அத தான் சொல்ல விரும்புறேன். மக்கள் கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அவங்க எடுக்கிற முடிவுக்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க. அவருடைய நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஒரு சிலிண்டர பத்தி சொல்றீங்க. பர்சனலா நான் கேட்கிறேன். சார் பர்சனலா நெறைய பேர் அலிகேஷன் பண்றாங்கல்ல. இந்த மாரி ஃபேமிலி பிரச்சனை இருக்கு. இத பத்தி எல்லாம் உங்க கருத்து என்ன சார்? அது வேற இல்ல சார். அது உண்மையிலே நானே சொல்றேனே பர்சனலா இருக்கிறது அவங்க வேற. என்ன சொல்றாங்க? அது ஆனா வேற சார். அது அவருடைய இந்த அறியாமை வந்து அரசு ஆட்சி கொடுக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும் இது அப்படிங்கறத வந்து கேள்வி. அவங்கள பொறுத்தவரைக்கும் சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. அவங்க வந்து மக்கள பொறுத்தவரைக்கும் அப்போ அவங்களுக்கும் அதை பத்தி தெரியல. அவங்க கண்டுக்கவே இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இத பத்தி எல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீங்க சொல்ற இந்த நாலேட்ஜ் இல்லையா? இத பத்தி தெரியலையா? அதெல்லாம் அவங்களுக்கு கவல கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் இவருக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலாமே. இந்த லைன் எப்படி வந்துச்சுன்னா, அவர் சொன்ன நரேட்டிவ் எங்க ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கும் திமுகவ தான் போட்டி அப்படின்ற நரேட்டிவ் ரீச் ஆயிடுச்சு. அடுத்ததா என்ன ரீச் ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. இந்த எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க, குடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு ஏமாத்த மாட்டேன். உங்ககிட்ட இருந்து காசு எடுக்க போறதில்ல. இவரு சொன்ன அந்த 2, 4, 5 லைன்ல வேற எத பத்தியுமே கவலைப்படல அவங்க. அவர் ரூல் பண்ண முடியுமா? அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அவர் எங்கிருந்து இந்த இதெல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போறாரு? எனக்கு இவ்வளவு குடுக்குறேன்னு சொல்றாரு. விஜய் சார் சொன்னா பண்ணுவாரு. அப்படின்ற மனநிலை வந்துருச்சு அவங்களுக்கு.